पुष्पाणि कर्पूरं समर्पयामि। ராமையா, உங்க பேத்தி அபூர்வமான பொண்ணு. இன்னும் தியானம் நிக்கல. நம்ம பேசுறது கூட தெரியாம பிரார்த்தனையிலேயே இருக்கான்னா அவளுக்கும் அம்மனுக்கும் பேச்சு நடக்குதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஒரு மங்களமான முடிவு உண்டு. ஏதோ அம்பாள் தான் கிருபை பண்ணணும். லட்சுமி, தீபாரம் நடத்துக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? மன்னிச்சிருங்க சாமி. அம்மன் சன்னிதானத்துக்கு வந்தா நான் என்னையே மறந்துடுறேன். நியாயம் தானம்மா. அம்மன் உன்னை மறந்துடக்கூடாதுன்னா. இல்லைங்க சாமி, இது அம்மனுக்கு காணிக்க. இது உங்களுக்கு தான் தெரியுமே, உங்க மக கண்ணம்மாவுக்கு. லட்சுமி, அவ விஷயத்துல கண்ணு இல்லைங்கிறத அம்மன் புரிஞ்சுக்கல, நீ புரிஞ்சுட்டு இருக்க. அதுவே எனக்கு பொறுமை. ஏழுமலை ஆண்டவா, எடுத்த காரியமெல்லாம் வெற்றியா முடியணும். மனம் போல வாழ்வுகள் பொழுது விடிஞ்சா பொழுது பட்டா இதே வேலையை போச்சு. நீ கொடுக்க போறியா இல்லையா? நான் கொல்லாதவன் ஆயிடுவேன். ஆமா, என்ன ஆனாலும் சரி, அப்பம் புள்ள உறவே அத்து போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன். கொட்டிடுச்சு. என்னடா இது? வாழ்நாள் பூராவும் சொல்லி சொல்லி அழுத்து போய் தானடா நானே விட்டுட்டேன். அது கொடுத்து தொலை. சும்மா இருக்க நீங்க. இப்படி அடிக்கடி இவருக்கு சிவாஜி பண்ணிதான் கெட்டு குட்டிச்சாவடா போயிருக்காரு. ஐயோ, கொடுக்க முடியாது. இந்த பாரு, நான் கேள்வி கேட்டேன்னா நீ நாக்க புடிட்டு சாகணும். ஆமா, சொல்லிவிட்டேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அழுகை இருக்கு? நீ மாத்திரம் பெட் காஃபி வேணும்னு கேக்குறியா? அது மாத்திரம் எப்படி? அதுக்காக நீங்க இதையே பெட் காஃபி ஆக்கிட்டீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அதை கேட்கறதுக்கு நீ யார்? என் டாக்டர் சொல்லி இருக்கிறான், மிஸ்டர் சிங்காரம், ஓ உடம்பு மீன் மாதிரி, நீ எப்பவும் தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் நான் தண்ணியிலே இருக்கேன். அதை உத்தேசம் பண்ணி தான் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. நாள் பூரா நீங்க குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்தது. பின்ன நான் பர்மிட் கொடுக்கறத வாங்கி வெளியில கொட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏண்டி ஜானகி, என்ன வீட்டுக்குள்ளே மதுவிலக்கு பிரச்சாரம் பண்றா? நடக்கிற காரியமா? சொல்லி வைடு. இது உனக்கு அசிங்கமா இல்ல? பேசாம இந்த பேச்சை விடு. பேசித்தாம ஆகணும். நேத்து ராத்திரி ஒரு ஃபுல் லோடு என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கம்பெனி பார்ட்னர் சுந்தரம் பிள்ளைய கண்ணா பண்ணான்னு பேசி கம்பெனி விட்டு விரட்டிடுவோம் மிரட்டி இருக்காரு. அதான் விஷயம். அதெல்லாம் தொழில் ரகசியம்டா ஜானகி. அவன் பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருந்தது. நேரம் போன உடனே அந்த படுவாய் போய் எனக்கு ஊத்தி கொடுத்தான். வசமா மாட்டிக்கிட்டான். கண்டபடி பேசினேன். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்ட? எங்க சீரியஸா எடுக்கிறது? அவனும் தானே குடிச்சிருந்தா. குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு பழமொழி இருக்கு. அத மாதிரி இந்த குடியில ஒரு நன்மையும் இருக்கு. ஆமா, குடியினால ஏற்படுற நன்மைகளின் பட்டியலை பத்தி அப்பா எடுத்து விட போறாரு. எண்ணிக்கை அம்மா பின்னால போய் நின்னுக்குவா. முதுகெலும்பு இருந்துச்சுன்னா முன்னால வந்து நின்று பேசுறான். அயோக்கிய பயம் அவனே, குடிகார பயம் அவனே, வேலையிட்டு இல்ல சோம்பேறி பயம் அவனே. அவனை திட்டுறீங்க சரி, பயமாவனே உங்களையும் சேர்த்து திட்டிக்கிறீங்களே. அது தண்ணி இல்லாத குத்தம். தண்ணி போட்டா தனியா திட்டுவேன், இல்லைன்னா பயமா இருக்குது. இந்த துளசி தீர்த்தத்தை கொஞ்சம் விட சுறுசுறுப்பா இருக்கும். சரி, அந்த பாட்டில குடு. வேண்டாம். குடேண்டா. இது என்ன குறையுது? போங்க. இவ்வளவுதானா? ஜானகி, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். நீ அம்மா பின்னாலே ஒட்டிக்க. வர்றேன் போட்டு. அம்மா கேட்டியாமா? என்ன சொல்லிட்டு போறாரு கேட்டியா? நான் பின்னாலே ஒட்டிக்கிறேனா? அடாடாடா, ஊதுபத்தி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் மணக்க மணக்க இந்த வீட்டை கோவிலா மாத்தி வச்சிருக்கியே. அவன் மேல அன்பா இருக்கிறது அந்த குடிகார அப்பனுக்கு பிடிக்கலாமா? அவர் அதுக்காக வர சொல்லிட்டு போறாரு. வேலை வெட்டி இல்லாம என் பின்னாலேயே சுத்திரியேன்னு கோவிச்சுக்கிறாரு. நான் மட்டும் சோம்பேறியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம ஃபேக்டரியிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேண்டாண்டா, பார்ட்னர் தப்பா நினைச்சுக்கோன்னு அப்பாதான் சொன்னாரு. அதான் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னமோப்பா, உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு தான் நீ கேட்கிற போதெல்லாம் நான் பணம் தரேன். சரி, சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கிறா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ காலத்தை கழிக்க புரியோ? அதுக்கு தாமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். இப்ப கூட வேலை விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போகணும். அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஏன் ஃபீஸ் கொடுத்துதான் அவரை பார்க்கணுமா? நோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, நான் பார்க்க போற ஆபீசர் பெரிய ஆடு. அவரை 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க எங்க கூட்டிட்டு போய் குஷிப்படுத்தினா என் எதிர்காலத்துக்கு நல்லது. அதான். என்னமோப்பா, இந்த பழக்கம் எல்லாம் உன்னை நல்ல வழி கொண்டாந்தா சரி.
வா தர. அம்மா அம்மா என் தொழில் என்னன்னு 4 பேருக்கு தெரியணுமா? சீக்கிரமா ஏறி தொலைங்களேன். மாறி எங்க இவங்களை இறக்கி விடணும்? எங்க ஏத்தனையோ அங்கேயே இறக்கி விடு. என்னடா பேய் மாதிரி ஓடியாரு? டேய் விதிடா விதி. பதுங்கிறது, ஒதுங்கிறது, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றது இதெல்லாம் என் தொழில் ரகசியம்டா. எப்பா அது இருக்கட்டும், இன்னைக்கு புதுசா ஒண்ணு வேணுமே, யார் இருக்கா? நான் இருக்கேன்ல. துத்து. நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? புத்தம் புதுசு ஷோரூமை விட்டு வண்டி இன்னும் ரூட்ல இறங்கவே இல்ல. அப்படியா? யாரு? இன்னைக்கு சாயங்காலம் கிளப்ல. கோயில் சொத்துமா கேட்டுடு. நான் சும்மா தான் எடுத்தேன். உனக்கு தான் கண்ணு தெரியாதே. நான் எடுத்தேன்னு எப்படி தெரிஞ்சது? பார்வை தான் பருப்பு வைக்க தவிர உணர்ச்சி போகலேம்மா. வெளியில என்ன நடக்குதோ அதை பகவான் நெஞ்சுக்குள்ளே படமாக்கி காட்டுறேன். இந்தா திருடாதே. ஏன் கண்ணம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன் கையாலேயே மாலை கட்டி அம்மனுக்கு போடலான்னு வந்தியா? ஆமாக்கா, எனக்குன்னு அப்பா மட்டும் வேண்டிட்டே இருந்தா ஏன் இந்த பொண்ணு மட்டும் வரலன்னு அம்மா கோவிச்சுக்க மாட்டாளா? வாரத்துல ஒரு நாள் பெருசா ஒரு மாலை கட்டி போட்டுட்டா சீக்கிரமா உன் கழுத்துல மாலை விழும். அப்படித்தானே? போங்கக்கா, ஏழைக்கும் ராஜாவாகணும்னு ஆசை இருக்கும், நேக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஆமா, விடாம நீங்களும் தான் கோயிலுக்கு வரே. உங்க கல்யாணம் எப்போ? இந்த 2 விரல்ல ஒரு விரல தொடு பார்க்கலாம். அடி சக்க, நம்ம 2 பேருக்கும் ஒரே மாப்பிளதான். ஐயோ, அதெப்படி? சத்தியமா சொல்றேன் கண்ணம்மா, உன் குறைய சொல்லி உன்னை யாரும் கட்டிக்க முன் வரலன்னா நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவர் காலில் விழுந்து கெஞ்சியாவது உன்னையும் கட்டிக்க சொல்லுவேன். மாலையில 4-5 பூவை கோக்கலாம், வாழ்க்கையில அது முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏம்மா, இந்த மாலை என்ன விலை? இல்லம்மா, இது விக்கிற மாலை இல்ல. மனசுல 1000 குறை வச்சிருக்கேன். அம்மனுக்கு அழகா ஒரு மாலை வாங்கி போடணும்னு ஆசை. மறந்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ நீங்க மாலை கட்டிருக்கீங்க. பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். நில்லுங்கம்மா. இந்தாங்க. இதுக்கு விலை உங்க பிரார்த்தனை தான். இதுக்கு விலை எடுத்துட்டு போங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, அர்ச்சனையை முடிச்சிட்டு பிரசாதத்தோட வர்றேன். கண்ணம்மா, நீ ஆசையா கட்டின மாலையை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டேனேன்னு வருத்தப்படுறியா? எதுக்கு வருத்தப்படணும்? மாலையை தான் அந்த அம்மா போட போறாங்க. அது கட்டின புண்ணியம் நேக்கு இருக்கே. தீபாரதம் நடக்க போது பாப்போம். கோயிலே திருட்டா உன்ன மாதிரி ஆளுங்களால தான் கோயிலோட பரிசுத்தமா கெட்டு போகுது. வாங்க. மறந்துட்டேடா, பையன் பேருக்கு தானே? ஆத்ரேய கோத்ரஷ்யா மிருகசீரோ நட்சத்திரே ரவிச்சந்திர சர்மணா. ஓம் பிரகதே நமஹ, ஓம் விக்ரதே நமஹ, ஓம் வித்யாய நமஹ, ஓம் ஸ்ரத்தாய நமஹ, ஓம் விபூத்யே நமஹ, ஓம் சூரப்யே நமஹ, ஓம் பிரமாத்மிகாய நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலய நமஹ, ஓம் பத்மாய நமஹ, ஓம் சுதாராய நமஹ, ஓம் சுதாய நமஹ, ஓம் விஸ்வஜனனே நமஹ, ஓம் ஓம் சாமுண்டாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சர்வலோகாய நமஹ, ஓம் சதாசச்சாய நமஹ, ஓம் சர்வபூஜிதாய நமஹ, ஓம் சர்வதேவசாய நமஹ, ஓம் ஸ்ரீயே நமஹ, ஓம் தத்சன்னாய நமஹ, ஓம் திருஷ்டாய நமஹ, ஓம் சர்வபூஜிதாய நமஹ, ஓம் நானாவித புஷ்பான் சமர்ப்பயாமி. சர்வ மாங்கல பிராப்திரஸ்து. சத்தம் போட்டு திருடனை புடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே? கடவுளே அவனை பார்த்துட்டு இருக்கும் போது கான்ஸ்டேபிள் கிட்ட இருந்து வேற அடி வாங்கி கொடுக்கணுமாமா? உன் பேர் என்னம்மா? லட்சுமி. ரொம்ப பேருக்கு இந்த பேரை வைப்பாங்க, அமையறதில்லை. ஆனா உனக்கு இந்த பேரு ரொம்ப பொருத்தமா.